மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களுக்கு உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 24ஆம் தேதி டெல்லி பயணம். பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு என்ற செய்தி வதந்தி. தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட விவகாரம். சென்னை சிட்கோ நகர் SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்திற்கு சீல். சிறையிலும் எனது ஆன்மீக சொற்பொழிவு தொடரும். ஜாமீன் தேவையில்லை என மகாவிஷ்ணு பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. மேலும் 15 பேர் மீது குண்டர் சட்டம். உதயநிதி துணை முதல்வர் விவகாரம் குறித்த கேள்வி. அரசியல் பற்றி கேட்காதீர்கள் என செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்ட நடிகர் ரஜினி. 2026 உறுதியாக மைக் சின்னம் இல்லை. சீமான் பேட்டி. சட்டம் ஒழுங்கை திசை திருப்பவே லட்டு விவகாரம். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் பேச்சு. திருப்பதி லட்டு விவகாரம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என JP நட்டா உறுதி. இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டி. ஹேக் செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம். வழக்கு விசாரணைகளின் நேரலை முடக்கம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். 6 பாதுகாப்பு படையினர் பலி. வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி. இந்தியா முன்னிலை. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.